ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதம் 31ஆம் தேதி பெந்தெகோஸ்தே திருநாள், பரிசுத்த ஆவியானுடைய திருநாள். இந்த நாளின் ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு தங்கியிருந்து நம்மை வழிநடத்த நம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி வந்து ஆண்டு ஆராதனையில் பங்கு பெற வாய்ப்பில்லாத நிலையிலே மனதாலே ஒன்றிணைந்து அவரவர் இல்லங்களிலே இருந்து உம்மை வழிபட நீர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனை பங்கு ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பங்கு பெறுகின்ற அனைவரும் நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இந்த உலகத்திலே நான் உமக்கென்று சாட்சி பெற துணை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்கள் 317வது பாடல், பாமாலை 276, கிறிஸ்து சபை பாமாலை 276, கீதங்கள் 317. சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தன் ஆகவே.
கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்துள்ள ஆண்டோடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொதுவான பாவரிக்கை விண்ணப்பத்தை நாம் கருத்தை உணர்ந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல வழிகளை விட்டு வழியலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மண்ணுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்து துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நான் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரர்கள் அதிகாரத்தையும் கட்டளை மருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுடவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 143. 143ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என்
கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிவிடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே உள்ள ஒரு பாடல், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசுராஜா என்ற பாடல் உற்சாகத்தோடு நாம் பாடலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. திருமறை பகுதி வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியவும் மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களிலிருந்து மற்றொரு பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்ற பாடல் உற்சாகத்தோடு பாடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார்,
தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக டோனாவூர் சேகர உதவி குருவானவர் அருள் திரு பிரதீப் சாலமோன் ஐயா அவர்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் கன்வென்ஷன் கீதத்தில் 465வது பாடலை நாம் பாடுவோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை என்ற ஒரு அருமையான பாடல். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றனமாக மோசே அருமையான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவர், இன்று கண்ட இந்த எகிப்தியர்களை நீ என்றும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அமைந்த நல்ல அருமையான ஒரு பாடல். நிச்சயமாக இந்த கொள்ளை நோய்க்கு நாம் நீங்களாக ஆண்டவர் இப்பேற்பட்டதான இந்த நோய்கள் நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த 465வது கன்வென்ஷன் கீதத்தை நாம் பாடுவோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயுன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயுன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி
காண்பதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையில் காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இன்றுமே இனி காண்பதில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன நமக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் பூதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் பூதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். இந்த நாள் திருச்சபையின் வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு நாள், பெந்தைகோஸ்தே திருநாள். தூய ஆவியானவர் ஆதி திருச்சபையின் மீது இறங்கிய ஒரு சிறப்பான ஒரு நாள். காத்திருந்த சீடர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய நாம மகிமைக்காக வாழ ஆரம்பித்த ஒரு திருநாள். ஆவியானுடைய செயல்பாடு அந்த நாளிலிருந்து ஆரம்பித்தது என்பதல்ல, படைப்பிலேயே ஆவியானுடைய செயல்பாடு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தில், ஆதியாகமம் 1:2, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. எங்கும் குளிர்ந்த நீர் மாத்திரம் இருந்தது. எங்கும் இருள் கவி இருந்தது. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவ ஆவியானவர் அது தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று பைபிள் சொல்லுது. உள்ள இந்த நாளின் சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான ஒன்றுதான். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், எதிர்மறையான சூழ்நிலைகள். ஆனால் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கரோனா தொற்று நோய் ஏற்படுத்திய எல்லா குழப்பங்களின் மத்தியிலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தெளிவான, இணக்கமான, நல்ல சூழ்நிலைகளை நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் குறித்த ஒரு 3 சத்தியங்களை நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் அனைவருக்கும் உரிய ஆவியானவர். அனைவருக்கும் உரிய ஆவியானவர். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம்
2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று இறைவன் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக வாக்கு கொடுக்கிறத பார்க்குறோம். மாம்சமான யாவர்னா உயிரோடு இருக்கின்ற நம்ம எல்லார் மீதும், அனைத்து மனிதர்கள் மீதும், மனிதர்கள் யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன். எதற்காக அந்த வாசகம் சொல்லப்படுது? பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிட்ட தலைவர்கள் மீது மாத்திரம் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர்கள் வழி நடத்தினார்கள். அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தை வழி நடத்திய முறை. ஆசாரியர்கள் ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகள் ஆவியானவராலே அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், ராஜாக்கள் ஆவியானவராலே அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், நியாயாதிபதிகள் ஆவியானவராலே அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். இவ்வாறு தலைவர்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட அந்த தலைவர்கள் மக்களை வழி நடத்தினார்கள். எல்லார் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படலை. பரிசுத்த ஆவியானவர் தலைவர்கள் மீது ஊற்றப்பட அந்த தலைவர்கள் ஆவியானுடைய துணையோடு மக்களை வழி நடத்தினார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய செயலாற்றலின் வழிமுறை. ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்றால், நல்ல ஒரு ஆசாரியன் இருக்கலாம், ஆரோன் இருக்கிறாரு, நல்ல ஒரு பிரதான ஆசாரியன். பிற்பாடு ஏலியின் பிள்ளைகள் ஓப்பனி பினேகாஸ் மோசமான ஆசாரியர்கள், தருதலைகளாக வாய்த்தவர்கள், மோசமான ஆசாரியர்கள். தாவீது ஒரு நல்ல ராஜா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜா, என் தாசன் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னொரு ராஜா எப்படி வர்றாரு? ஆகாப், ரெகோபயாம் போன்ற ராஜாக்களும் வர்றாங்க, துஷ்டத்தனமான ராஜாக்கள். நல்ல தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க, நல்ல தீர்க்கதரிசி ஊழியம் செய்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்த காலத்திலே இருந்திருக்காங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருந்திருக்கிறாங்க. பணத்திற்காக, கூலிக்காக தீர்க்கதரிசனம் உரைப்பவர்கள். அன்பார்ந்தவர்களே, தலைவர்களுக்கு ஆவியானவர் கொடுத்து அவர்கள் மக்களை வழி நடத்துகின்ற முறையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தலைவன் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க, தலைவன் மோசமாக இருந்தால் மக்கள் மோசமாகி போவாங்க. ஒரு தலைவனுடைய பாதிப்பு அது மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் இருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய செயல்முறையை மாற்ற போகிறேன். தலைவருக்கு மட்டும் ஆவியை கொடுக்கறத மாற்றி மாம்சமான யாவர் மேலும் மக்கள் அனைவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன். அதான் யோவேல் 2:28. அதற்கு இணங்க தான் ஆவியானவர் ஊற்றப்படுகின்றார். அங்கே பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது சீடர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே வந்து ஓர் இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓர் இடத்துல கூடி வந்தார்கள், ஐக்கியத்தோடு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருக்கிறாங்க. என்ன நடக்குது அங்கே? அவர்கள் எல்லாரும் 4ஆம் வசனம், முதல்ல பலத்தை காற்று அடிக்குது, ஒரு முழக்கம் உண்டாகுது, அக்கினிமயமான நாவுகள் எல்லாம் அவள் மீது வந்து அமருது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கூடி வந்து அத்தனை பேர் மீது தான் இங்கே அமர்ந்தார். பழைய ஏற்பாட்டின் காலம் என்ன நடந்திருக்கும்? அங்கே 12 சீடர்கள் மீது மட்டும் ஆவியானவர் இறங்கியிருப்பார், அவர்கள் மற்றவங்களை வழி நடத்தியிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கூடி வந்து அத்தனை பேர் மீதும் ஆவியானவர் இறங்குகின்றார். இந்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே அனைவருக்கும் உரிய ஒரு ஆவியானவராக அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு நம்மை அர்ப்பணித்து ஆவியானவருடைய வழி நடத்துவதற்காக நாம் ஜெபித்தோம் என்றால் ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யப்படுவார். சபை பாகுபாடே கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் இந்த சபை பாகுபாடு எல்லாம் அடிபட்டு போகுது. எங்களுக்கு மட்டும்தான் ஆவியானவர், எங்களுக்கு மட்டும்தான் ஆவியானவருங்கிறதுக்கு அங்கே வழியே கிடையாது. மாம்சமான யாவர் மேலும், அழகான வார்த்தை. ஆவியானவர் வாஞ்சிக்கின்ற அத்தனை பேர் மீதும் ஆவியானவர் இறங்குவார், வழி நடத்துவார். பசுத்த ஆவியானவர் முதலாவது அனைவருக்கும் உரிய ஆவியானவர். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் பணிக்காக தகுதிப்படுத்தும் ஆவியானவர். ஆவியானவருடைய மற்றொரு குணாதிசயம் என்ன?
அவருடைய பணிக்காக, இறைவனுடைய பணிக்காக நம்மை தகுதிப்படுத்துபவர். பழைய ஏற்பாட்டில் நல்ல அருமையான ஒரு பகுதி இருக்குது. யாத்ராகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு மோசே, யாத்ராகமம் 35:30, பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்திலே ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்னங்களை முத்திரவெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி, அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். பெசலேயல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன், அவன் ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறார். விளைவு என்ன? விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன் வெள்ளி வெண்கலம் ரத்தினங்கள் எல்லாத்திலும் முத்திரை வெட்டாக அழகாக நேர்த்தியாக அந்த பொருட்களை உருவாக்கவும் அவனுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படுது. நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் யார்? அவர்கள் எகிப்து தேசத்தில் செங்கல் அறுக்கின்ற, கட்டடங்களை கட்டுகின்ற வேலை செய்தவர்கள். இப்போ செங்கல் அறுத்து பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டுகின்ற வேலை செய்கின்ற மக்களுடைய கை எப்படி இருக்கும்? அது காய்ப்பு ஏறி போயிருக்கும் இல்லையா? இந்த கட்டட வேலை செய்கிறவங்க, கடினமான வேலை செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க கை மென்மையாக இருக்காது, அது காய்ப்பு ஏறி போய் இருக்கும். அந்த காய்ப்பு ஏறிய கரங்களால் மென்மையான வேலை செய்ய முடியாது. சில நேரங்களில் அப்படிப்பட்டவங்க அந்த ஒரு சாதாரண ஒரு ரீஃபில், ஒரு சாதாரண ஒரு பால் பாயிண்ட் பெண்ணை பிடிக்கிற கூட கஷ்டப்படுவாங்க. இந்த கையுடைய அந்த அமைப்பு கடினமான வேலைகளை செய்ததுனால ஒரு சின்ன பென்சில் பிடிக்கிற கூட அங்கே கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது பொன்னிலே வெள்ளியிலே அங்கே ரத்தினமும் மாணிக்கத்திலே எங்கே வேலை செய்ய முடியாது. அதற்குரிய நளினமான கரங்கள் அவர்களுடையது அல்ல. அப்போ ஆவியானவர் அதை மாத்திராரு பாருங்க. ஆவியானவர் கொடுக்க போய் அந்த முரட்டு கரங்கள் அந்த மென்மையான வேலையை செய்வதற்கு பக்குவப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பணிக்காக மனிதனுக்கு நம்முடைய கிருபைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் பணிக்காக தகுதிப்படுத்தும் ஆவியானவர். முரட்டாட்டமான கரங்கள் மென்மையான பணி செய்கின்ற கிருபையை ஆவியானோர் மூலமாக பெற்றுக்கொள்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் அமைக்கிறதுக்காக, இது பூரா எதுக்குன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேல் வழிபடுவதற்காக ஆசரிப்பு கூடாரம் அமைக்கிறதுக்கு செய்கிற வேலை, அதுக்காக தான் அந்த ஆவியானவர் கொடுக்கப்படுறார் பெசலேயலுக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை தான். ஆண்டவராலே ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட அந்த மீனவர்கள் கடினமான வாழ்க்கை முறை கொண்டவர்கள். இந்த கட்டட வேலை செய்கிறவங்கள மாதிரி மீன் பிடிக்கின்ற வேலை செய்வர்களும் கடினமான வேலை செய்வர்கள். அவருடைய கரங்களும் காய்ப்பு ஏறி போய் தான் இருக்கும். கடினமான கரங்கள், கடினமான வாழ்க்கை முறை கொண்டவர்கள், முரட்டாட்டம், அலைகளோடு போராடுகின்ற அவர்கள் முரட்டாட்டமான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவங்களாம் அழைக்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த பட்டியல் மிக பெரும்பாலானவங்க மீன் பிடிக்கின்ற தொழில் செய்தவங்க. வாப்பா உன்னை மனுஷனை பிடிக்கணும் ஆக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இயேசுவிட வந்து அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும் போதும் இந்த பழைய குணம் ரொம்ப மாறலை. நீ பார்த்தீங்கன்னா யாக்கோபு, யோவான் 2 பேரும் ஒரு முறை இயேசுவோடு சேர்ந்து போயிட்டுருக்காங்க. கலிலேயாவிலேருந்து யூதேயாவுக்கு வரணும். வந்துட்டுருக்காங்க. சமாரியருடைய ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தை கடந்து அவங்க வரணும். அப்போ அந்த சமாரியருடைய கிராமத்து மக்கள் எங்கள் பாதை வழி, எங்கள் ஊர் வழியாக போகக்கூடாது, நீங்கள் யூதர்கள், உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, வேற எங்கேயாவது சுற்றி போங்க, எங்கள் ஊர் வழியாக போகக்கூடாது. உடனே யாக்கோபு, யோவான் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பழைய குணம் தலை தூக்குது. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், எலியா செய்ததை போல அக்கினி இறங்கி இந்த கிராமத்தையே காலி பண்ணிடுறோம். எலியா பண்ண மாதிரி அக்கினி இறக்கி கிராமத்தையே அழிச்சிடுறோம், எனக்கு அனுமதி மாத்திரம் கொடுங்க அப்படின்ட்டு
யாக்கோபு யோவான் கேட்காங்க. அது பழைய சுபாவம், முரட்டு சுபாவம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா? இது என்னப்பா குணம்? ஒரு மாற்று கருத்து சொன்ன உடனே அழிச்சிடணும்னு பார்க்குறது என்னையா குணம்? ஆண்டவரை கடிந்து கொள்கிறார். பேதுரு அது கொஞ்சம் குறைவு கிடையாது. ஆண்டவர் பிடிக்க வரும்போது பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் மல்குசுடைய காதை வெட்டிட்டான். காதை வெட்டி தள்ளிட்டான். கழுத்துக்கு வச்ச குறி தப்பி காதில் இறங்கிட்டு இடம் தலையை உருண்டு போயிருக்கும். பழைய முரட்டு சுபாவங்கள் இயேசுவோடு ஊழியம் செய்யும்போது இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கிய பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்ட பொழுது அவருடைய வாழ்வில் பெரிய மாற்றம். பாடுகளை சகித்தார்கள். பாடுகளை சகித்தார்கள். கஷ்டம் கொடுக்கிறவனை அழிக்கணும்னு நினைக்கல, பாடுகளை சகித்தார்கள். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆவியானவர் ஆண்டவருடைய பணிக்காக நம்மை தகுதிப்படுத்துகிறார். முதலாவதாக ஆவியானவர் அனைவருக்கும் உரிய ஆவியானவர். இரண்டாவதாக ஆவியானவர் ஆண்டவருடைய பணிக்காக நம்மை தகுதிப்படுத்தும் ஆவியானவர். மூன்றாவதாக அன்றென்று நம்மை நடத்தும் ஆவியானவர். அதனால் அனைவருக்கும் உரிய ஆவியானவர், ஆண்டவர் பணிக்காக தகுதிப்படுத்தும் ஆவியானவர், அன்றென்று நடத்தும் ஆவியானவர். அந்தந்த நாளில் நம்ம எவ்வாறு வாழணும் அதை நடத்துகின்ற ஆவியானவர். அப்போஸ் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அருள் செய்யப்படுகிறார். பெந்தெக்கோஸ்து திருநாள் அன்று அன்றே சுவிசேஷ பணி ஆரம்பிச்சிடுது இல்லையா? அன்றே சுவிசேஷ பணி ஆரம்பித்து அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அங்கே அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2:41. முதல் நாளே சுவிசேஷ ஊழியத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சுவிசேஷ ஊழியம் அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டு பாவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். பிற்பாடு சீடர்கள்லாம் பிடிச்சி சனகரீம் சங்கத்தார் பிரதான ஆசாரனுடைய தலைமையில் மிரட்டுறாங்க. நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது, இயேசு பற்றி இங்கே சொல்லக்கூடாது. மிரட்டின உடனே அவங்க கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிய பொழுது இங்கே ஆவியானவர்களை பலப்படுத்துகிறாரு. அவர் தைரியமாய் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அன்றென்று நடத்துகின்ற ஆவியானவர். பெந்தெக்கோஸ்து நாள் அன்னைக்கே சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே மிரட்டி உருட்டிய பொழுதும் தைரியத்தோடு அவர்கள் சுவிசேஷம் சொன்னாங்க அப்படின்ட்டு 4:31 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணிய பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சனகரீம் சங்கமே மிரட்டுது, பயப்படலை, தைரியமாக சொன்னாங்க. 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு பேதுரு அழைக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன், அவன் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தப்படணும்னு ஆசையோடு பேதுரு அழைக்கிறான். கொர்நேலியுவுக்கு விருத்த சேதனம் பண்ணணுமா, ஞானஸ்நானம் கொடுக்கணுமா, பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறாங்க. ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அவன் விருத்த சேதனம் பண்ணப்படலை, அவன் அங்கே ஞானஸ்நானம் பெறலை. கர்த்தருடைய வார்த்தை மாற்றம் கேட்குறான். இயேசு கிறிஸ்து யாருங்கிற உன்னதமான சுவிசேஷம் கேட்குறான். ஆவியானவர் அவன் மீது இறங்குறாரு. அப்போஸ்தலர் 10:44 இவங்க தயங்கிட்டே இருக்காங்க. இவனை என்ன செய்யலாம் ஐயா? ரோம நூற்றுக்கு அதிபதி, பெரிய அதிகாரி, ரோம இனத்தவன், என்ன செய்யலாம் இவனை? அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. ஆவியானவர் குழப்பம் கிடையாது. அவர் தன்னுடைய ஆவியை அவன் மீது பொழிந்தருளினார். விருத்தசேனம் பெறாத, ஞானஸ்நானம் பெறாத கொர்நேலியு மீது ஆவியானவர் அருளி செய்யப்பட்டார். இப்போ அன்றென்று நடத்துகின்ற ஆவியானவர். 13ஆம் அதிகாரம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே சுவிசேஷ சங்கங்களுக்கு அடிப்படையான ஒரு வசனம் அது. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பர்னபாவை சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்போ அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற அந்தியோகியா பட்டணத்தில் சபை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பொழுது இங்கே ஆவியானவர்னு சொல்கிறாரு, பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்தை இங்கே நீங்கள் கூடி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் போதாது, ஊழியத்துக்கு அப்புறப்பட்டு செல்லுங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறாரு.
அவங்க புறப்பட்டு செல்வதை உபவாசித்து ஜெபம் பண்ணி கைகளை வைத்து அவளை அனுப்பினார்கள். இந்த நாட்களில் மிஷினரி இயக்கங்களுக்கு மிஷினரிகளை அனுப்புவவருடைய அடிப்படையான ஒரு தத்துவம் இதுதான். ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அன்றன்று நடத்துகின்ற ஆவியானவர். எப்படி எப்படி சபை செயல்படணும், எப்படி எப்படி தனி மனிதன் செயல்படணும், அழகாக நடத்துகின்ற ஒரு ஆவியானவர். சரி, அதே நேரத்தில் இந்த நாட்களிலே நிறைய பேர் ஆவியானவர் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? உண்மைதானா பொய் தானா? இல்லை, ஆவியானவர் பேசினார் ஒரே வார்த்தை சொல்லி பலர் செயல்படுறதை பார்க்குறோம் இல்லையா? ஏமாற்றுகிற ஊழியர்கள் பலர் கிளம்பியிருக்கிறாங்க. அதை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது? இன்று நமக்கு பாடமாக வாசி கேட்ட அருமையான ஒரு பகுதி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12லிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தவறான முறையிலே ஆவியானவர் பெயரை பயன்படுத்துகிறவங்கள கண்டுபிடிக்கிற முறை எப்படி அதனால் சொல்லப்படுகிறது. 12ஆம் அங்கே 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அதனால் இப்போ தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல். அப்போ நாங்கள் மனுஷ சுபாவத்தின் ஆவியானவரை பெற்றபடினால மனுஷ சுபாவத்தின்படி பேச மாட்டோம். சரி, ஒன்று. அடுத்தபடியாக என்னவா 14ஆம் வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். இப்போ ஜென்ம சுபாவ மனுஷன மாதிரியும் நாங்கள் பேச மாட்டோம். இப்போ ஆவியானவரை பெற்றவங்க எப்படி செயல்படுறாங்க? மனுஷ ஞானத்தினால பேச மாட்டாங்க, ஜென்ம சுவாபமான மனுஷன மாதிரியும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு எப்படி அவங்க பேசுவாங்களாம்? 15ஆம் வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். சிலருக்கு ஆராய்ச்சினாலே சிலருக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிடும். அப்படியே அங்கே ஏற்றுக்கிடணும். ஒரு முரட்டு பக்தி போல் என்ன கேள்வி கேட்காம ஏற்றுக்கிடணும். ஆராய்ச்சின்றாலே சிலருக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடும். ஆனால் அழகாக பவுல் எழுதுகிறார். அவன் படித்தவன் பார்த்தீங்களா, நன்றாக படித்து கல்வி கற்று அறிந்தவன், அவன் எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணவன் பவுல். அதனால் எழுதுகிறாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஒரு முடிவுக்கு வருமுன்னால, நிதானித்து ஒரு முடிவுக்கு வருமுன்னால ஆராய்ந்து செயல்படு, ஆராய்ந்து செயல்பட அழைக்கப்படுறோம். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவங்க மனுஷ ஞானத்தினால ஜென்ம சுவாபத்தினால செயல்பட மாட்டாங்க, பதிலாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து இல்லையா? பவுல் கூறிய அருமையான ஒரு ஆலோசனை, ஆராய்ந்து நிதானிக்கணும். ஆவியான சொன்னார் அப்படின்னு ஒன்று நம்பிடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஆவியான சொன்னார் ஒரு வார்த்தை அப்படியே நம்பிடக்கூடாது, ஆராய்ந்து முடிவெடுக்கணும். கடைசி வசனம் உச்சகட்டமான வசனம் பார்த்துக்கிடுங்க. 16ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ ஆவியானவருடைய செயல்படி இவங்க ஒரு ஊழியக்காரன் செயல்படுறான் என்றால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் சொல்றதுல கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா இல்லையா? அதுதான் உரைகள். தங்கமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உரைகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு மனிதன் நான் ஆவியானவர் சொல்கிறாரு நான் பேசுகிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே அவன் ஆவியானவர் சொல்லி தான் பேசுகிறானா, இல்லை சொந்த ஆவியினால் ஜென்ம மனுஷனாக மனுஷ ஞானத்தில் பேசுகிறானாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா? அவன் பேசுகிற பேச்சில் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? கிறிஸ்து மாதிரி சிந்திக்கிறானா? அதுதான் உரைகள். அதை வைத்து ஒருத்தன் உண்மையான ஆவியில் பேசுகிறானா, இல்லை சும்மா உள்ளத்தில் தோன்றியதை மனசில் தோன்றியதை விருப்பத்தை ஆவியானவர் என்று சொல்லுகிறானா கண்டுகொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊழியக்காரங்களையும் பார்க்குறோம். இப்போல்லாம் ஊழியக்காரங்களுடைய அந்த தரம், நானும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ஊழியம் செய்து வர்றேன். அதனால் அப்போது அந்த ஊழியக்காரனுடைய தரம் குறைந்து கொண்டே போகிறத பார்க்க முடிகிறது. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரர், என்னை தொட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். அவ்வளோ எதுக்கு? என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலே ஆசீர்வாதம்.
என்னை தெரிஞ்சு வச்சுட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறார். எங்கேயா இருக்குது வேத புத்தகத்தில்? எங்கேயா இருக்கு? பெருமையோடு சொல்லுகின்ற வார்த்தை அல்லவா? என்னை தொட்டா ஆசீர்வாதம், என்னை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஆசீர்வாதம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, கடவுள் என்கிட்ட தரிசனமாகி சினிமாக்கார மாதிரி டிவிடி போடுன்னு சொன்னார். சினிமாக்காரன் போடுறான் பார்த்தியா, அதை போல் ரொம்ப தெளிவாக அழகாக டிவிடி போடுன்னு சொன்னார். இன்னொருத்தர் சொல்கிறார், எல்லாருமே ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார்னா எல்லோரும் பேசுகிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், இன்னொரு ஊழியக்காரர், இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற ஊழியக்காரர், வருகின்ற நாட்களிலே ஊழியக்காரர்கள் ப்ரைவேட் ஜெட் வாங்குவாங்க. பறக்குது பார்த்திங்கன்னா, ஆகாயத்தில் பறக்கின்ற ஜெட்டு விமானம். வர்ற நாட்களில் ஊழியக்காரங்க பூரா ஜெட்டு விமானம் வாங்க போகிறாங்களாம். அவர் அப்படி சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஜெட்டு விமானம், ஒரு விமானம் எவ்வளோ விலை தெரியுமா? குறைஞ்ச விமானம் 20 கோடி ரூபா. குறைஞ்ச விமானம் 20 கோடி ரூபா. அதில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக உள்ள விமானங்கள் 600 கோடி ரூபா. 600 கோடி ரூபா வரைக்கும் இருக்குது. சரிதானே? இன்னும் சில ஊழியக்காரங்க, இந்த டவுனில் எனக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு 2 ஏக்கர் வேணும், ஜெபம் பண்ணுறதுக்கு அங்கே அறைகளை நான் கட்ட வேண்டும். ஜெபம் பண்ணுறதுக்கு அறை கட்டுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது டவுன் சைடில்? இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் வந்தால் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஊழியக்காரங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 2 ஏக்கர் எவ்வளோவியா? 3 கோடி, 4 கோடி, 5 கோடி ரூபா. அது சென்னை மாதிரி இடத்துல 50 கோடி 100 ரூபா இருக்கும், 100 கோடி ரூபா இருக்கும். இது என்ன இப்போ? என்ன ஒரு மனநிலை? கிறிஸ்துவின் சிந்தையா? என்னை தொட்ட ஆசீர்வாதம் இல்லையா? சினிமாக்கார மாதிரி டிவிடி போடு. ஊழியக்காரன் வரும் நாட்களில் ப்ரைவேட் ஜெட் வச்சுருப்பாங்க. இவ்வளோ நிலம் வேணும், இவ்வளோ நிலம் வேணும் எனக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். அதனுடைய விலைகள், அந்த விலை கிரயங்கள், அதை கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? இந்த இந்திய தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற தேசம். 3 நேரம் சத்தான ஆகாரம் சாப்பிடாத மக்கள் கிட்டத்தட்ட பாதி மக்கள் தொகை. இந்திய மக்கள் தொகையில் நல்ல சத்தான அங்கே சாப்பிடாத மக்கள் கிட்டத்தட்ட பாதி பேர். 140 கோடினா 70 கோடிக்கு சத்தான உணவு இல்லை. தங்குறதுக்கு சரியான வீடு இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. உணவு, உடை, உறைவிடம், அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாத கோடியான மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்கப்பா. எவ்வளோ லேசாக பேசிடுறீங்க. வரும் நாட்கள் ஊழியக்காரங்க ப்ரைவேட் ஜெட்டில் பறப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல 50 கோடி ரூபாய்க்கு நிலம் வேணும். இது கிறிஸ்துவின் சிந்தையா? இது ஒரு ஏழைகள் வசிக்கின்ற, ஏழை எளிய மக்கள் வசித்து வாழ்வோடு போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களை பற்றி ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்களா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அருமையான பணப்பேராசை கொண்ட ஊழியக்காரங்க மனம் திரும்பணும். இந்த சபை ஜெபிக்கணும். பார்த்துக்கிடுங்க. புதிய ஏற்பாட்டில் கூட இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஊழியக்காரங்க மக்களுக்கு ஜெபம் பண்ணுறது தான் இப்போ உள்ள ஸ்டைல் அப்படி தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுன்னா, சபையார் தான் ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட பணத்தாசை கொண்ட ஊழியக்காரங்களுக்காக தயவுசெய்து நீங்கள் ஜெபிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. நல்ல ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க, அர்ப்பணிப்போடு ஊழிய செய்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பணித்தடங்களிலே பணிவிடை செய்கின்ற 1000 மிஷினரிகள் இருக்காங்க. அவங்களுக்காக நாம் பொறுப்போடு ஜெபிக்கணும். நல்ல பணிகளை செய்ய ஆண்டவர் ஆவியானவர்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்த அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட மக்கள் மனம் திரும்புவதற்காகவும் நாம் மன்றாட அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தேசம் நல்ல வளர்ச்சி பெறணும். நம்முடைய தேசம் இந்த கரோனா தொற்று நோய் காலத்தில் ரொம்ப பொருளாதாரத்தில் அடி வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கு. நல்ல முன்னேற்றங்கள் பெறணும். இங்கே ஏழை எளிய ஜனங்கள் நிறைந்த நம்முடைய தேசம் நல்ல வளர்ச்சி பெறத்தக்கதாக, முன்னேற்றம் அடையத்தக்கதாக நம்முடைய நாட்டுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் அன்றென்று நம்மை நடத்துகிறவர். அது ஒரே ஃபார்முலா இதுதான், கிறிஸ்துவின் சிந்தை. எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், எந்த ஆவியானவர் சொன்னார் அது இதுன்னு என்ன கதை அளந்தாலும் சரி, அவர் கிறிஸ்துவின் சிந்தை உடையவராக இருக்கிறாரா, அது பணப்பேராசை கொண்டவராக இருக்கிறாரா? இந்த ஒரு ஃபார்முலாவை போடுங்க. எது உண்மையான ஊழியக்காரன், எது பொய் ஊழியக்காரன் தெரிஞ்சிடும்.
இவர் உண்மையிலேயே கிறிஸ்துவின் சிந்தை உடையவராக, இயேசு கிறிஸ்து ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையும் கரிசனை உள்ளவராக அவர் வாழ்ந்த அந்த உலகத்தில் வாழும்போது பூரா இவங்க அந்த சிந்தையோடு இருக்கிறாங்களா இல்லையா? அதை நாம் அடிப்படையாக வைத்து நாம் ஊழியர்களை நம்ம அடையாளம் கண்டுகொள்வோம். அது ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் அனைவருக்கும் உரிய ஆவியானவர். இரண்டாவது, ஆவியானவர் ஆண்டோர் பணிக்காக நம்மை தகுதிப்படுத்துகின்ற ஆவியானவர் மாத்திரமல்ல, அன்றென்று நம்மை நடத்துகின்ற ஆவியானவர். கிறிஸ்துவின் சிந்தை உடைய மக்களாக நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்கின்ற ஊழியங்களை மட்டும் ஆதரிப்போம். இந்த சொந்த சபையை ஆதரிங்க. இந்த சொந்த சபையை நீங்கள் எந்த சபையில் அங்கே வைக்கிறீங்க அந்த சபையை ஆதரிங்க. மிஷினரி ஊழியங்களை நீங்கள் ஆதரிங்க. ஆவியானவர் சொன்னார் என்று அங்கே பொய்யான வார்த்தைகளை பேசுகின்ற மக்களை, கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா இவனுக்கு? தனிப்பட்ட ஊழியங்களையும் உண்மையாக உள்ளவங்க இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் நான் சகட்டு மேனிக்கு சொல்லலை, உண்மை உள்ளவங்க இருப்பாங்க. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தையோடு ஊழியம் செய்கிறாரா என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை செயலாற்று வந்து பெந்தெகோஸ்தே திருநாளாகி இந்த நாளிலே, இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளிலே பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பட்ட மக்களாக அவரை நாம் மகிமைப்படுத்த தேவன் தாமே நம் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசு என்ற பாடல், கீதங்கள் 310வது பாடல், கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 117 பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 117, கீதங்கள் 310வது பாடல். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பெந்தெகோஸ்தே திருநாளாகிய இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. ஆவியானவர் இந்த உலகத்திலே அனைத்து மக்களுக்கும் உரிய ஆவியானவராக நீர் வழங்கப்பட்டிருக்கிறீர். அனைத்து மக்களும் அவருடைய வழிநடத்தலோடு இந்த உலகத்தில் சாட்சி பகர வேண்டும். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரை இந்த சாட்சியாக இருக்க வேண்டும் என்று நீர் கேட்டுக்கொண்டது கிணங்க ஆவியானுடைய பலத்தோடு உமக்கு இந்த நாள் சாட்சி பெற துணை செய்யும். ஊழியத்துக்காக நீர் எங்களை தகுதிப்படுத்துகின்றீர். உம்முடைய நாம மகிமைக்கான பணிக்காக நீர் என்று ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தி நீ வழி நடத்துகிறீர். ஆவியானுடைய அந்த மகத்துவமுள்ள கிருபைகளுக்காகவும் செயலாற்றலுக்காகவும் நான் துதி செலுத்துகின்றோம். தேவனை கர்த்தாவே, அவ்வாறே அன்றன்றுள்ள காரியங்களுக்காக நீர் எங்களை நடத்தி செல்கிறவர். ஒவ்வொரு நாடு நாள் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்து வழி நடத்துகின்ற ஒரு ஆண்டவர். தேவனை கர்த்தாவே, கிறிஸ்துவின் சிந்தை உடைய மக்களாக வாழ துணை செய்யும் சுவாமி. ஆவியானவர் சொன்னார் என்று மனம் இச்சிக்கின்ற காரியங்களை சொல்கின்ற
மக்களாக நான் இராதபடி தேவனை கர்த்தாவை மெய்யாகவே நீர் சொல்கின்ற காரியங்களை கிறிஸ்துவின் சிந்தைக்கு உரியதாக இருக்கிறதா என்பதை ஆண்டவரே ஆராய்ந்து இவர் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை அறிந்து கொள்கின்ற திராணி எங்களிலே தார். தேவனை அப்படிப்பட்ட வரங்களை கட்டளையிடு சுவாமி, அப்படிப்பட்ட வரங்களை எங்களிலே தார். தேவனை கர்த்தாவை கிருபை எங்களை தாங்கட்டும். உடைய தேசத்தை ஆசீர்வதியும், மிஷினரி ஊழியர்களை கண்ணோக்கிப்பார். டயசிஸை ஆசீர்வதியும், என்னுடைய சேகரம் என்னுடைய ஊழியர்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அன்பு தேவனாய் கர்த்தாவே, அகில உலகத்துக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தொற்று வியாதியிலிருந்து உலகம் அனைத்து விடுதலை அடையட்டும், தொழில் துறைகள் யாவும் வளர்ச்சி அடையட்டும். மக்கள் ஆண்டவரே பலவிதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாகாதபடி தற்காத்து ஆண்டு கொள்ளும். தேவனை கர்த்தா, அந்த ஊரடங்கு சூழ்நிலைகள் எளிய மக்களுடைய வாழ்வில் மென்மேலும் பாடுகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. எப்படி ஆயிரம் ஆண்டு நல்ல ஒரு தீர்வுகளை நீர் ஏற்படுத்தார். அந்த எங்களுடைய ஞானம் அல்ல, உலகம் ஞானம் அல்ல, ஜென்ம சுபாவம் அல்ல, உம்முடைய ஞானத்தினாலே ஏற்றவாறு நான் செயலாற்ற நீர் துணை செய்வீராகும். இந்த ஆராதனை பார்த்து இதில் பங்கு பெறும் அனைவரையும் நீ பேர் பேராக நீ சந்தியும், குடும்பமாக ஆசீர்வதியும். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமான நன்மைகள் எங்கள் மீது பொழிந்திருளும். சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவரையும் கிருபையாய் கண் நோக்கி பார். எல்லா நன்மையினாலும் ஆண்டு கொண்டு சுவாமி, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவள் என்றுமே சேவிக்க துணை செய்யும். அந்த செழிப்பான காலங்கள் எங்கள் தேசத்துக்கு தாரும். அனைத்து மக்கள் சுபிட்சமாய் மகிழ்ச்சியோடு வாழ்கிற பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீரா. துதி கனம் மைமேலாவற்றை பாதப்பட்டிலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் மன தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக 200 ஆண்டு கீதங்களிலே 303வது பாடல் பாடுவோம். பாமாலை 139, கிறிஸ்து சபை பாமாலை 139, கீதங்கள் 303வது பாடல், தெய்வாவி மனவாசரா என்ற பாடல்.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை, எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவருக்கு நன்றி. God bless you.